Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து மனம் புதிதாக பற்றி சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது காரியம், இந்த மனம் புதிதாக குறித்து முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், நிறைய தப்பான எண்ணங்களால் நம்முடைய மனம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய அறிவு அநேக நேரத்தில் தவறான பாதையில நம்முடைய அறிவை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பல மத போதனைகளை கேட்டு 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 மதத்துல இருந்து இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தான் சொல்றேன், அதை ஒரு மதமா எடுத்துக்கொண்டு அதை ஒரு உடன்படிக்கையாய் பார்க்காமல், அது தேவனோடு கூட ஒரு ஐக்கியமாய் பார்க்காமல், சர்வ வல்லமையுள்ள தேவன், செழிப்பின் தேவன், அவரோடு கூட நான் ஒன்றாக கலந்திருக்கிறேன், அவருடைய பரலோக பிதா, அவருடைய சுவாசம் எனக்கு வந்து கிடைத்திருக்கிறது, அவருடைய பிள்ளை நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உருவாகாமல் ஏதோ மத போதனைகள் பாருங்க போதிச்சு போதிச்சு போச்சு மனதெல்லாம் நிரப்பி தவறான பாதையில நம்முடைய மனங்களை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்கள் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையின்படி திருப்ப வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி திருப்ப வேண்டும். ஆகவே முதல் காரியம் என்னன்னா, கெட் ரிட் ஆஃப் தி ராங் திங்கிங் அபௌட் ப்ராஸ்பரிட்டி. செழிப்பை குறித்த தவறான எண்ணங்களை நீக்க வேண்டும். செழிப்பை பற்றி மோசமா பேசிட்டு அதெல்லாம் சரி கிடையாது அப்படி பேசிட்டு செழிக்க முடியாது, கஷ்டம். சரியான எண்ணங்களை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். நம் வேத வசனத்துக்கு திருப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உன்னை எந்த தேசத்துல, நல்லா சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கர்த்தர் நல்ல என்ன நோக்கத்தை வச்சிருக்காரு பாருங்க. தண்ணி இல்லாத காடு வச்சில்ல, எனக்கு ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசத்தை கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறார். வேலைக்கு போடும்போது தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புவாங்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும்னு சித்தமே கிடையாது. ஆறுகள் ஏரிகள் ஊற்றுகள் எங்க நல்லா இருக்கும், அவனுக்கு போனா நல்லா இருப்பான். எங்க போனா அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று அங்க நடத்துறது தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். வாசிகள், அது கோதுமையும் வார்கோதுமையும் வாசிக்கும் போது தான் நாக்குல நெய் மாதிரி இருக்கும். இது வசனம். கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதமான தேசம். ஒரு காரியத்தில் இந்த தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபடக்கூடாதுன்னு அந்த கர்த்தருடைய சித்தம் சொல்றாரு. அப்படிப்பட்ட தேசத்தை தான் வச்சிருக்கிறேன், அங்கதான் பிரவேசிக்க பண்ணுகிறேன். அங்க எல்லாம் இருக்குது. ஒரு காரியத்தில நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. அப்பம் புசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு குறைவும் படாத தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஒரு பெரிய தவறான எண்ணம் மக்கள் மத்தியில இருக்குது. என்னன்னா, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு வந்தால் நம்மை கெடுத்து போட்டு விடும். அந்த காலத்துல தான் எங்களுக்கு எல்லாம் போதிச்சாங்க நிறைய, பாருங்க எங்க வட்டாரங்கள்ல. இது ஒரு பெரிய பாப்புலர் டீச்சிங். அது என்னென்றால், பணத்தை வெறுக்க வேண்டும், செழிப்பை வெறுக்க வேண்டும். ஏன்னா செழிப்பு மட்டும் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா கர்த்தரை விட்டு நாம் தூரமா போயிடுவோம். கர்த்தரை நாம் ஆராதிக்க மாட்டோம், கர்த்தரை மறந்துடுவோம். பலவிதமான கண்ணிகள் அதன் மூலமா உண்டாகிறது, டிராப் உண்டாகிறது, பாவத்தை அதையும் இதையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம் வசதி வந்துச்சுன்னா. ஆகவே இந்த வசதிகளை வெறுக்கிறோம். கஷ்டப்பட்டாதான் நம்ம கர்த்தரை எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்னு போயிச்சாங்க. அப்புறம் தான் நான் ரொம்ப நாள் பொறுத்த பல வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதிரி போதனை எல்லாம் கேட்ட பிறகு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னதை பார்த்தா பிச்சைக்காரன் தான் பெரிய பரிசுத்தவானா இருக்க முடியும் என்றால் அவங்க ஒண்ணும் இல்லை. அவன் ரோட்ல உட்காந்துட்டு அவன் கத்திரியே துதிச்சிட்டு கத்திரியே ஸ்தோத்திரிச்சிட்டு இருப்பான்னு பாக்குறான். ஆனா அவன் செய்யறது இல்லை. ரோட்ல உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கிறான், போடாம போனா திட்டிட்டு இருக்கிறான். அவன் ஒன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இல்லை, அவன் ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இதெல்லாம் தப்பு பாருங்க. வேதவசனம் சொல்லல செழிப்பை விரும்பாதன்னு சொல்லி, வேதவசனம் சொல்லல கர்த்தர் உனக்கு செழிப்பை வைக்கலன்னு சொல்லி, வேதவசனம் சொல்லல செழிப்பு கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லவில்லை. செழிப்பு தான் கர்த்தருடைய சித்தம். நீ தாழ்ச்சி அடையக்கூடாது, நீ திருப்தியாய் புசிக்க வேண்டும், நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு போகக்கூடாது, நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ பழங்களும் செடிகளும் மரங்களும் தேனும் உள்ள தேசத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அந்த தேசத்துல போகும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஞாபகம் வைத்துக் கொள்ள என்றுதான் வேதம் சொல்லுத ஒழிய போகாதன்னு சொல்லல. இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே இல்லை.
மனதை சரிப்படுத்தவும். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும். 11ஆம் வசனம், நான் இன்று உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்லி இருக்குது? செழிப்பு வேணாம்னு சொல்லல, செழிப்பு வேணும். போய் செழிப்பை அனுபவிக்கும் போது எங்கிருந்து வந்தது, யார் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி அதை நினைக்காம, கர்த்தரை ஸ்தோத்திரிக்காம, கர்த்தருக்கு நன்றி ஆயிராமல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் விட்டு விடாதே, எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி. 12ஆம் வசனம், புசித்து திருப்தி அல்ல சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி. அநேக கிறிஸ்தவருடைய ஜெபம் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அரை வயிற்று கஞ்சியும் அன்றதுக்கு ஒரு இடமும் வேதம் போதிக்கிறது. நீ புசித்து திருப்தியாகி, எல்லாம் சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி. நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். புசித்து திருப்தி ஆகிறது மட்டுமல்ல, வசனத்தை நல்லா வாசிங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போர்வை போத்திட்டாங்க அப்படியே எங்களுக்கெல்லாம். நல்ல வீடுகளை கட்டி, நல்ல வீடுகளை கட்டி. ஒருத்தர் நல்ல வீடு கட்டி பிரதிஷ்டை கூப்பிட்டா ஒரு பிரசங்கியார் சொன்னாராம், உனக்கு மாட மாளிகை கோபுரம் எல்லாம் தேவையா, இந்த மெத்த வீடெல்லாம் தேவையா? ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாமல் ஒரு நாள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் அப்படின்னு. ஜாக்கிரதையா இருக்கு யார டெடிகேஷன் கூப்பிடுறீங்கன்னு. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன, எண்ணங்கள் என்ன, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தப்பான ஆளு. நல்ல வீடுகளை கட்டி, எனக்கு வீடு டெடிகேட் பண்றதுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்ல வீடுகளை கட்டி, கர்த்தருடைய சித்தம் அது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. நல்ல வீடுகளை கட்டி, எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். கர்த்தர் விரும்புறாரு நீங்க நல்ல வீடுகளை கட்ட வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கணும். நல்ல வீடை கட்டணும், நன்றா இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை உள்ளத்துல வையுங்கள். இது தெய்வீக ஆசை, இது பண ஆசை கிடையாது. இது தெய்வீக சித்தத்தை என்ற வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நான் பிச்சைக்காரன் போல இருக்கக்கூடாது, நான் ஓட்டாண்டிய போல இந்த உலகத்தில் அலைஞ்சு திரியக்கூடாது, நான் ஒன்றுமில்லாதவரை போல இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கற்பத்திலே உருவாகி பிறந்தவன் நான். அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய தாப்பனாகிய பிதாவை மகிமைப்படுத்துற அளவுக்கு நான் வாழ வேண்டும், ஒரு மரியாதையோடு வாழ வேண்டும், ஒரு டிக்னிட்டியோடு வாழ வேண்டும். ஆகவே நல்ல புசித்து திருப்தியாக வேண்டும், நல்ல வீடுகளை கட்ட வேண்டும். அவர்கள் குடியிருக்கும் போதும் ஆடு மாடுகள் திரட்சியாகி. இந்த வசனங்கள்லாம் அப்படியே தியானியுங்கள். ஆடு மாடுகள்லாம் என்னதான் திரட்சியாகி, கொஞ்சத்திலிருந்து அப்படியே பெருகிட்டே போய் நிறைய ஆயிடுதான். திரட்சியாகி, திரட்சினா யோபு வாஸ்தவம் இல்லையா, 16,000 ஆடுகள். யோசித்து பாருங்க. யாராவது விருந்து வந்தா ஒரு ஆடு அடி, அவ்வளவுதான். இந்த ஆடு மிஸ் ஆனது கூட யாருக்குமே தெரியாது, எண்ணவே முடியாது. அவ்வளவு ஆடுகள் அடிச்சதுனால ஒன்னும் குறைஞ்சு போறது இல்லை. இன்னைக்கு கறி வாங்குறதே பெரும்பாடா இருக்குது நிறைய பேருக்கு. கறி கணக்கார அப்படி தொங்க விட்டுருக்கான். ஜனங்க போய் அதுல ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இருக்கிற எல்லா காசையும் எண்ணி எடுத்து போய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்ட்டு வாங்கிட்டு வர்றாங்க. கர்த்தர் சொல்றார், உன்னுடைய ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. இதெல்லாம் வேணவே வேணான்ட்டாங்க நாங்க வளர்ந்த காலத்துல. வெள்ளியும் பொன்னும், பயப்படாதீங்க, யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இங்க இந்த சபை வேற. எல்லாரும் நல்லா சொல்லுங்க, வெள்ளியும் பொன்னும் பெருகி. கர்த்தர் வெள்ளியும் பொண்ணுக்கும் விரோதி இல்ல. கர்த்தர் உங்களை நரகத்தை எழுப்ப போறது வெள்ளி பொண்ணால. அவர் தான் அந்த உலகத்தையும் வச்சது. வெள்ளியும் பொன்னும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய கையில் அது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது உங்களிடத்தில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். செல்வம் உங்களிடத்தில் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது, உனக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் ஒரு பெருக்கம் உண்டாகும் போது, கர்த்தர் பாருங்க பெருக்கத்தின் எண்ணத்தை உடையவராக இருக்கிறார். உன் இருதயம் மேட்டின் அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பனும் தேவைகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மரில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ. கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார், எப்படியெல்லாம் விடுவிச்சிருக்கிறார், உன்னை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்பதை மறந்துடாத. எங்கிருந்து வந்த, நீ எப்படி இருந்த, எப்படி இந்த உயர்வு கர்த்தரால் உனக்கு உண்டானது என்பதை மறந்துடாத. இந்த உயர்வு பிசாசு கொண்டு வரல, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பிசாசு கொடுக்கல, தாட்சியெல்லாம் பிசாசு கொடுத்தான். இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்க, என் சாமர்த்தியமும் 17 என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அங்கதான் அந்த வசனம் வருது. நான் என் கை பிரயாசத்தினால் சம்பாதிச்சேன் நினைக்காமல் எப்படி நினைக்க வேணும்? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, மறந்துடாத கர்த்தரை. நல்ல வீடு கட்டி, நல்லா சாப்பிட்டு, நல்ல திருப்தியாய், ஆடு மாடுலாம் திரட்சியாய், வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்து செல்வம் பெருகும் போது இதெல்லாம் என்னுடைய கையின் பலன்கள், இதெல்லாம் வந்து நான் சம்பாதிச்சது, என்னுடைய உழைப்பு, இது என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன்னுடைய சாமர்த்தியம் என்று எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்றது. இதற்கெல்லாம் காரணம் பின்ன என்னவென்று சொன்னால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கை. அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தவர். எல்லா திரட்சியும் உண்டாகி, எல்லா நல்ல வீடு உண்டாகி, நல்ல செல்வம் உண்டாகி, வெள்ளியும் பொண்ணு உண்டாகும் போது நீ எதை யோசித்து பார்க்கணும்? கல்வாரி சிலுவை யோசித்து பார்க்க வேண்டும். புதிய உடன்படிக்கை யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே உனக்காக மரித்த கிறிஸ்துவை நீ எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவைக்காக உன்னுடைய உள்ளம் நன்றி செலுத்த வேண்டும். அதை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கையை நீ நோக்கி பார்க்க வேண்டும். உடன்படிக்கை நிமித்தமாக தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். இருக்கீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை எண்ணி பார்க்கிறீங்க, நினைச்சு பார்க்கிறீங்க? இன்னைக்கு சாப உலகத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாய், ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நடத்தும்படியாய் இயேசு உலகத்தில் வந்து சாபத்தை தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக சாபமானார். ஏன் சாபமானார்? கலாத்தியர் 3 வாசித்தோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? அது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் அடங்கி இருந்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக அப்படி நடந்ததா? சிலுவையில நடந்தது. எதனால நடந்தது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கும் வந்து சேரும்படியாக. நான் ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமான சந்ததியை சேர்ந்தவன் அல்ல. இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து சேரும்படியாக சிலுவையை தேவன் ஏற்படுத்தினார். சிலுவை மரணம் எனக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக உண்டானது. என்னுடைய சாபம் நீங்கும்படியாக, நான் நன்மையை பெறும்படியாக, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உண்டானது. ஆகவே செல்வம் பெருகும் போது, இந்த வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் வர்த்திக்கப்படும் போது, ஆசீர்வாதம் பெருகி வரும்போது, மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒழுங்கா போதிக்கப்பட்டிருந்தால் அவன் வந்து பணம் பெருக பெருக கர்த்தரை விட்டு தூரமா போவான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும் போது அவனுடைய உள்ளம் நன்றியால் பொங்கும். கர்த்தரை அவன் எண்ணி பார்ப்பான். கர்த்தாவே, உங்களுடைய உடன்படிக்கைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் கல்வாரி சிலுவையில் உங்களுடைய குமாரன் எனக்காக கொடுத்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை என்னிடம் நீக்கி போட்டபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி பார்க்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவத்தை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை காண்கிறீர்கள். என்னை ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்கிற நன்றி உணர்வோடு கர்த்தரை அவன் பார்ப்பான். இருக்கீங்களா? சரி. ஆகவே கெட்ட தவறான எண்ணங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும்.